கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தினுடைய உயிர் நாடியே எது என்றால் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் என்ற அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறாது இருந்திருந்தால் இன்றைக்கு நிச்சயமாக நாம் ஒருவரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இணைந்திருக்கவே முடியாது. கிறிஸ்தவம் என்ற ஒன்று இந்த பூமியின் மேல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலிலே கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அந்த கல்வர்கள் அறையப்பட்டதைப் போலவே பலரை ரோம அரசாங்கம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது அந்த நாளிலே அவருடைய சட்டமாக இருந்தது. அவ்வளோ பெரிய தேச துரோகம் பண்ணுகிறவர்களை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய சட்டமாக இருந்தது. அப்படிதான் இயேசுவை தேவ தூஷணம் சொன்னார் என்று சொல்லி யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக இவனை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஒருவேளை அப்படித்தான் அந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட அதுவே தேவ திட்டமாக இருந்தது. காரணம், இயேசுவின் மரணத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே இயேசுவானவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி பிறந்த இயேசு இங்கே வாசித்த அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே இதை சொல்லி இருக்கிறார் என்பது நமக்கும் நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே தன் சீஷரிடத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை பாவிகள் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள், என்னை சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதை தடுத்து நிறுத்தும்படியாகத்தான் அன்றைக்கு இருந்த சட்ட வல்லுநர்கள், அரசாங்கம் என்ன செய்தது, அந்த கல்லறைக்கு காவல் வைத்து சங்கிலிகளினால் கட்டி அதை பத்திரப்படுத்தினது. ஏன், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு காரியம் நடந்துவிடக்கூடாது. அவருடைய சீஷர்கள் இயேசுவின் சரீரத்தை களவாய் கொண்டு சென்று மறைத்து வைத்து விட்டு, பாருங்கள் இயேசு வைத்த இடத்தில் அவர் இல்லை, காரணம் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவேனும் நிறைவேறிவிடக்கூடாது என்பதற்காக அவர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் மரித்தவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற கடவுள். மரிப்பதற்கு முன்பதாகவே சொன்னார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. அதே வண்ணமாக இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றிலும் மாற்றம் இருக்காது. நம்முடைய கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கின்ற ஆண்டவராக, எதை செய்கிறாரோ அதை சொல்லுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் எவ்வளவேனும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதிக்கிறபடினாலே என்ன நிகழ்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறபடினால் இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினால் நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய பாடுகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலும் நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் அவர் தம்முடைய வார்த்தைகளையும் தம்முடைய ஆறுதலையும் அனுப்பி நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி தேற்றுகின்ற கடவுள் நாம் எல்லாரும் இப்படிப்பட்டதான கஷ்டங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றி கொண்டு வருகிறார். எப்படி தாம் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தாரோ அதே வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும். அதை தடுப்பதற்கு ஒருவராலும் கூடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை
அது துல்லியமாக கட்டாயமாக அது நிறைவேறும். அது இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. நான் சற்று முன்பதாக நான் குறிப்பிட்ட வண்ணமாய் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அதிகாரம் என்ன செய்தது? இவன் உயிரோடு எழுந்து விடுவேன் என்று சொல்லி இருக்கின்றான். அது நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லா முழு பலத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் தோற்று போனார்கள். அதே வண்ணமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறி விடக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் பல முனைகளிலே இருந்து தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை தான் நிறைவேறுமே தவிர பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் செய்கின்ற எல்லா காரியங்களும் தோற்கடிக்கப்படும். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வல்லமை உள்ள ஆண்டவரை பற்றி கொண்டு விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். காரணம், நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் பொய்த்து போவதில்லை. அவர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தோய்வுகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கல்லறைகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, காவல் பண்ணி கொண்டிருந்த போர் சேவகர்கள் மரித்தவர்களைப் போல விழுந்தார்கள். அதே வண்ணமாக சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி கடவுள் உங்கள் வாழ்க்கையில் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது ஒரு மாபெரும் அற்புதம், ஒரு மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அது சீக்கிரமாகவே வரும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பொறுமையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக மாபெரும் அதிசயங்களை ஏற்ற நேரத்தில் செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.